இந்த சின்ன பையன் அவங்க அம்மாவோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வழியில ஒரு காரை பார்த்துட்டு ஓடி போய் அதோடைய விண்டோ வழியா எட்டி பார்க்கறான். பார்த்தா உள்ள ஒரு நாய்க்குட்டியை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருக்குது. இந்த பையனை கூட அதால நிமிர்ந்து பார்க்க முடியல. அதனால இந்த பையன் என்ன பண்றான்னா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நாய்க்குட்டி இதுக்குள்ளேயே இருந்தா செத்து போயிடும்னு சொல்லிட்டு அந்த காருடைய விண்டோவை உடைச்சி அந்த நாய்க்குட்டி அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நாய்க்குட்டி அவங்க வீட்டுல ஒரு ஆளாவே மாறிடுது. அவங்க எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியா பழகி ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிருது. இப்படி இருக்க அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபார்முக்கு போறாங்க. அங்க போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் மட்டும் அங்க இருக்கிற ஒரு பழைய வேர் ஹவுஸ்க்குள்ள புகுந்து அங்க இருக்கிற ஒரு பழைய ஃபுட்பால் எடுத்துக்கிட்டு வருது. அதை தூக்கி போட்டு அந்த சின்ன பையன் அந்த நாய் கூட ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறான். அந்த விளையாட்டுல அந்த நாய்க்கு அவன் ஒரு புது ட்ரிக்கையும் சொல்லி கொடுக்குறான். என்ன பண்றான்னா, அந்த ஃபுட்பாலை தூக்கி வீசிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறான். பின்னாலேயே அந்த நாய் ஓடி வந்து அவன் மேல காலை வச்சு அப்படியே எகிரி அழகா அந்த ஃபுட்பாலை கேட்ச் பிடிச்சிருது. இந்த கேம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கேம். இப்படி இருக்க அந்த பையன் நல்லா வளர்ந்து இப்போ ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராவே மாறிடுறான். அவன் எந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டாலும் அவனுடைய நாயை கூட கூப்பிட்டுக்கிட்டு போகவே மாட்டான். ஆனா நாள் ஆக என்ன ஆகுதுன்னா, அந்த நாய்க்கு ரொம்ப வயசாகி ரொம்பவே வீக் ஆயிடுது. இப்போ ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்குது. இப்படியே இருந்து ஒரு நாள் அந்த பையன் கண் முன்னாலேயே அந்த நாய் இறந்தே போயிடுது. அது இறந்து போன உடனே என்ன ஆகுதுன்னா, அதுடைய கண்ணுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது உடனே வேற ஒரு பாடியில போய் எந்திரிக்குது. ஆனா அதுடைய உடம்பு இப்போ முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது. அதுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுக்கே தெரியுது. அது ஒருத்தர் போலீஸ் டாகா ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டாகா ஒரு கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் அந்த டாகுடைய வயித்திலேயே ஷூட் பண்ணிடுவான். அதனால அதுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுரும். அவ்வளவுதான் இப்போ அந்த டாக் அந்த போலீஸை விட்டும் பிரிஞ்சிருது. அதனால அவரு ரொம்பவே அழுகுறாரு. பிரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அதுடைய உயிர் மறுபடியும் வேற ஒரு உடம்புல போய் எந்திரிக்குது. இதே மாதிரி தான் அந்த டாக் பல தடவை இறந்து போய் வேற ஒரு உடம்புல எந்திரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் அது இதுதான் நம்மளுடைய கடைசி லைஃப்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம சுதந்திரமா வாழணும்னு சொல்லிட்டு காட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்குது. போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு காஞ்சு போன புல்வெளியை பார்த்துட்டு ஏதோ நமக்கு பழக்கப்பட்ட வாசனையா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நோக்கி வேகமா ஓடி போக ஆரம்பிக்குது. அங்க போனா அந்த இடத்துல ஆரம்பத்துல இந்த டாக காருக்குள்ள இருந்து எடுத்த அந்த குட்டி பையன் இப்போ வயசானவரா மாறி பெருசா வளர்ந்து போயிருக்கான். அவரை பார்த்த உடனே இந்த டாக் வேகமா ஓடி போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சி நக்க ஆரம்பிக்குது. ஆனா அவரு இதை பார்த்து பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டாகுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள புகுந்து அதுக்குள்ள இருந்த அந்த பழைய ஃபுட்பால் எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுக்குது. அவரும் அதை கையில வாங்கி அவர் சின்ன வயசுல விளையாடின மாதிரி அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு குனிஞ்சிக்கிறாரு. அந்த டாகும் ஆரம்பத்துல பண்ண மாதிரியே வேகமா ஓடி வந்து அப்படியே அவர் மேல காலை வச்சு எகிரி அந்த பால அழகா கேட்ச் பிடிச்சிருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லா விஷயங்களும் புரிய வந்து இதுதான் நம்மளுடைய பழைய ஃப்ரெண்டுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கடைசியில அவருக்கு சந்தோஷத்துல அழுகையே வந்துருது.